62 வயசுலயும் பிபி, சுகர் கிடையாது. பொய்ய வெறுக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையோட ரகசியத்த சொல்லியிருக்காங்க பாத்திமா பாபு. 80 அப்புறம் 90கள் காலகட்டத்துல தூர்தர்ஷன் சேனல்ல செய்தி வாசிப்பாளரா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சவங்க தான் பாத்திமா பாபு. சினிமா அப்புறம் சீரியல்கள்ல சிறப்பான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு கவனம் பெற்ற இவங்க தன்னோட வாழ்க்கைய பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் ஒண்ணு இருந்தா அது பொய் சொல்றதுதான். நான் இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலயும் பொய் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி யாராவது என்கிட்ட பொய் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க யாரா இருந்தாலும் நேரடியா சண்டை போட்டுருவேன். ஒரு பொண்ணு என்கிட்ட பொய் சொன்னது தெரிய வந்ததும், நான் கார நிறுத்தி அவள இறக்கி விட்டுட்டு நேரா கிளம்பி வந்துட்டேன். அந்த அளவுக்கு பொய்ய நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட உடல் நலத்த பத்தி பேசின பாத்திமா பாபு, "எனக்கு இப்போ 62 வயசு ஆகுது. என்னோட வாழ்க்கையில பெருசா உடல்நல பிரச்சனைகள் வந்ததே கிடையாது. 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ ஒரு தடவ உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு. பின்னாடி கொரோனா காலத்துல சில பாதிப்புகள் வந்துச்சு. இந்த வயசுலயும் பிபி, சுகர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதுக்கு காரணம் நான் எந்த கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டதே கிடையாது. அதுதான் என்னோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம்." இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைய பத்தி பாத்திமா பாபு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காலத்து பசங்க பெற்றோருக்கு மரியாதை குடுக்குறதே கிடையாது. எல்லாமே நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற போக்குல நடந்துக்கிறாங்க. ஆனா நாங்க வளர்ந்த காலத்துல எங்க அப்பாவ மாதிரி யாரும் வர முடியாது அப்படின்னு பெருமைப்பட்டோம். பெற்றோருக்கு மரியாதை குடுக்கறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான அட்வைஸையும் நாம கொடுத்தாலும், அவங்களுக்கு அத புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையே கிடையாது. இதனால அவங்களே வாழ்க்கையில பட்டு பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தெரியும்னு பாத்திமா பாபு பேட்டியில தன்னோட வாழ்க்கை அனுபவத்த பகிர்ந்திருக்காங்க.